Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.53 வந்து பார்ப்போம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன் இருக்காரு. அவர் இயர் பை இயர் வந்து பார்த்தோம்னா மணியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவர் டோட்டலா 6 இயர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 7875 rupees வந்து அவர் சேவ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இயருமே அவர் சேவ் பண்ற அமௌண்ட் வந்து பாதியா கம்மி ஆயிட்டே வருதுங்கிற டேட்டாவும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி அவர் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பார், அதாவது ஏவோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒவ்வொரு இயரும் 1/2, அதாவது ஹாஃப் வந்து அவரோட சேவிங்ஸில் கம்மியாகிட்டே போகுது. அப்படின்னா அது காமன் ரேஷியோட வேல்யூ ஆர். அப்படின்னா ஏ வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து பார்த்தோம்னா 1/2. இந்த 1/2 வந்து பார்த்தோம்னா எனக்கு 1 விட கம்மியாக தான் இருக்குது, அதாவது 1 தான் எனக்கு கிரேட்டர், 1/2 வந்து எனக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அப்படின்னா எஸ்என்னோட ஃபார்முலா வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ இன்ட்டு 1 minus r power n divided by 1 minus rங்கிறது எனக்கு SNோட ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா S6ஓட வேல்யூ எழுதிக்கிறேன். S6ங்கிறப்ப 6 இயர்ஸில் அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா 7875. அதனால S6க்கு பதிலாக அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா S of 6, என்னுக்கு பதிலாக 6, அப்படின்னா A into 1 minus rக்கு பதிலாக 1/2 to the power n-க்கு பதிலாக 6 divided by 1 minus 1 divided by 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா S6ஓட வேல்யூ பார்த்தோம்னா 7875 is equal to A into 1 minus 1 divided by 2 power 6. 2 to the power 6ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 64 வந்து கிடைக்கும். டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2 into 1 வந்து 2 minus 1 divided by 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 7875 அப்படி எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு A இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 64 minus 1 divided by 64 கிடச்சிருக்கும். டிவைடட் பை இது வந்து பார்த்தோம்னா எனக்கு 2 minus 1, 2 minus 1ஓட வேல்யூ 1 தான் கிடச்சிருக்கும். நான் 1 divided by 2. இப்போ இந்த 1 divided by 2வை நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதுக்கு முன்னாடி கிராஸாக நான் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 7875 is equal to A into 63 divided by 64. இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப எனக்கு 2 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா டிவிஷன் ஆயிடும். அப்படின்னா எனக்கு 7875 divided by 2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 64 எனக்கு டிவிஷனில் இருக்குது, இங்கிட்டு கொண்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். நான் இன்ட்டு 64. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல 63 இருக்குது, 63 எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்டு கொண்டு போகிறப்ப டிவிஷன் ஆயிடும். அப்படின்னா இன்ட்டு 63 ஈக்குவல் டு ஏன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா இது 2 1s are, இது 232s are எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து வந்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are, 3 1s are. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, அடுத்து 3 6 are 18, 3 2s are 6, 3 5s are 15 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ மீதி இருக்கிறத எழுதிக்கிறேன். A is equal to 2625 into 32 divided by 31 எனக்கு கிடச்சிருக்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இந்த இதை வந்து நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 2s are 6 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 21. அப்படின்னா இந்த இடத்துலையும் எனக்கு 21 கிடச்சிருக்கும். அப்படின்னா A is equal to இதை நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப 84,000 வந்து கிடைக்கிது. அதை 21ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஏவோட வேல்யூ 4000 கிடச்சிருக்கு. அப்படின்னா A is equal to 4000. அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 4000 rupees வந்து சேவ் பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.